ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான மோதகம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோதகத்துக்கு பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் வெல்லத்தை 1/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நமக்கு நல்லா கரைஞ்சக்கப்புறமா வடிகட்டி ஒரு பேனில் ஊற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ வடிகட்டின வெல்லத்தை ஒரு பேனில் போட்டாங்க. இது கூட 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் வெல்லம் கூட. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பூர்ணம் ரெடி ஆகிறதுக்கு இது நல்லா கொதித்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இந்த நல்லா கொதி வரும் போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆற விட்டுறலாம் தட்டில் வச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு எடுத்து அதே டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து நான் கொதிக்க விட்டுருக்கேங்க. இப்போ இது கூடவே நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. தண்ணி நல்லா அதே மாதிரி கொதிச்சுட்டு நல்லா சூடாக இருக்கும் போது மாவு கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட மாவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குங்க. நீங்களும் அது நான் சொன்ன அளவுக்கே 1 டம்ளருக்கு அதே டம்ளருக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம செஞ்ச பூர்ணத்தை நான் இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி வச்சுட்டேங்க. ஸோ இப்போ இந்த மாவோட சூடு ரொம்ப ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம இதை எடுத்து நம்ம மோதகம் செய்ய ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 3 அச்சு வச்சு தான் நம்ம இன்றைக்கி மோதகம் பண்ண போகிறோம். இது எனக்கு அணில் அரிசி மாவுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இது ஒன்றும் பிராண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லைங்க. நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்கன்னு தான் சொன்னேன். நடுவில் இருக்கிறது உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கும். அப்புறம் கடைசி உள்ளதும் இந்த சோமாஸோட மோல்டுங்க. ஸோ இதை இந்த 3 வச்சு தான் நம்ம இன்றைக்கி மோதகம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மோல்டு ஃபுல்லாக வச்சுட்டு நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு திரும்பி மேலே மாவை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மோல்டில் இது மெதுவாக வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடும், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மோதகத்தையும் அச்சு வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு வேளை அச்சு இல்லைன்னா, உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக உருண்டை விட்டு அந்த நார்மல் மோதகம் கூட பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நம்ம மோதகம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மோதகம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒரு டேஸ்ட் எப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஈஸியான டேஸ்டியான மோதகம் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.